ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ் லிட்ரேச்சர் ரிலேட்டடான டிஎன்பிஎஸ்சிக்கில் கேட்ட கொஸ்டின்ஸ். அது எல்லாமே எம்சிக்யூ ஃபார்மேட்ஸாக நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒன்ஸ் தி கொஸ்டின் ரீட் பண்ணி முடித்ததுமே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் அதுக்கான ஆன்சர் பண்ணிடுங்க. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த ஸ்லைட்லேயே வந்து உங்களுக்கான ஆன்சர்ஸ் வரும் அண்ட் ஆல்சோ அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் தேவைப்பட்டால் அந்த இடத்துல ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காண்பவற்றுள் எவை சரியான கூற்று? காப்பிய இலக்கணம் குறித்து கூறும் நூல் தண்டி அலங்காரம். ஐம்பெருங்காப்பியங்கள் என்று முதலில் கூறியவர் கந்தப்ப தேசிகர். ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அனைத்தும் பௌத்த காப்பியங்கள். ஐம்பெருங்காப்பியங்களுள் 3 சமண காப்பியம். இதில் எது ஆன்சர்னு சொல்லிட்டு வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 and 4 தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஜஸ்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, காப்பிய இலக்கணம் குறித்து கூறும் நூல் தண்டி அலங்காரம். ஐம்பெரும் காப்பியம் என்று முதலில் கூறியவர் மயிலைநாதர். ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அனைத்தும் சமண காப்பியங்கள். ஐம்பெருங்காப்பியங்களில் 3 சமண காப்பியம். மணிமேகலை மற்றும் குண்டலகேசி பௌத்த காப்பியம். சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி மற்றும் வளையாபதி சமண காப்பியம். அடுத்த கொஸ்டின் போவோம். தமிழ் இலக்கியத்தில் அடி எண்ணிக்கையில் பெரிய ஆசிரியப்பா பாடியவர் யார்? ஏ தாயுமானவர், பி பாம்பன் சுவாமிகள், சி ஒட்டக்கூத்தர், டி ராமலிங்க அடிகளார். ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார். ஜஸ்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கியத்தில் பெரிய அடிகள் கொண்ட ஆசிரியப்பாவால் பாடியவர் அருட்பெருஞ்சோதி அகவல் 1596 அடி. இவர் இயற்றிய மற்ற நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 திருமுறைகள், மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். அடுத்த கொஸ்டின் போவோம். கீழ்காண்பவற்றுள் எவை சரியான கூற்று? 10 பாட்டில் காலத்தால் பிந்திய நூல் முல்லைப்பாட்டு. 10 பாட்டில் சிறிய நூல் மதுரை காஞ்சி. பருவத்தால் பெயர் பெற்ற நூல் நிழல்வாடை. குறிஞ்சிப்பாட்டு ஒரு புறநூல். ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ தான், ஆப்ஷன் 3 ஒன்லி. இதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் பார்ப்போம். 10 பாட்டில் சிறிய நூல் முல்லைப்பாட்டு. 10 பாட்டில் பெரிய நூல் மதுரை காஞ்சி. காலத்தால் பிந்திய நூல் திருமுருக ஆற்றுப்படை. அகநூல்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாற்று மற்றும் பட்டினப்பாலை. புறநூல்கள் 6. அகமா புறமா என்ற கருத்து வேறுபாடுடைய நூல் வந்து நெடுநல்வாடை. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தமிழ் மன்னர்களில் அரசாணையை முதலில் செப்பேட்டில் எழுதியவர்கள் யார்? சேரனா, சோழனா, பாண்டியனா, பல்லவனா? ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் வந்து பல்லவன். அடுத்த கொஸ்டின், திருக்குறள் எந்த காலத்தில் இயற்றப்பட்ட நூல்? முதற்சங்கமா, இடைச்சங்கமா, கடைச்சங்கமா, சங்கம் மருவிய காலமா? இதுக்கான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் சங்கம் மருவிய காலத்தில் இயற்றப்பட்ட நூல். நாடகத் தமிழுக்கான இலக்கண நூல் எது? தொல்காப்பியமா, அகத்தியமா, முதுநாரையா, பஞ்சமரபா? ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமரபு. ஜஸ்டிஃபிகேஷன் பாருங்கள். தொல்காப்பியம் வந்து இயற்றமிழுக்கான இலக்கண நூல். அகத்தியம் வந்து முத்தமிழுக்கான இயற்றிய இலக்கண நூல். முதுநாரை இசைத்தமிழுக்கான இலக்கண நூல். பஞ்சமரபு மற்றும் இந்திரகாளியம் வந்து நாடகத்தமிழுக்கான இலக்கண நூல். அடுத்த கொஸ்டின் போவோம். திருக்குறளில் மொழிபெயர்ப்பு பண்ணவங்களில் எந்த மொழியில் யார் மொழிபெயர்ப்பு பண்ணாங்கிறதான் கொஸ்டின். லத்தீன் ஜியு போப், ஜெர்மன் வைத்தியநாத பிள்ளை, ஆங்கிலம் வீரமா முனிவர், ஃப்ரெஞ்சு ஏரியல். இதில் சரியான மொழிபெயர்ப்பு வந்து எங்கே கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குங்கிறதான் கொஸ்டின். கெஸ் பண்ணுங்கள். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ஏரியல், சி மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் பார்ப்போம். திருக்குறளை லத்தீனில் மொழிபெயர்த்தவர் வீரமா முனிவர், ஜெர்மனில் மொழிபெயர்த்தவர் கிரால், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப், ஃப்ரெஞ்சில் மொழிபெயர்த்தவர் ஏரியல், தெலுங்கில் மொழிபெயர்த்தவர் வைத்தியநாத பிள்ளை. அடுத்த கொஸ்டின் போவோம். நபிகள் மீது திருப்புகழ் பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ காசிம் புலவர், முகைதீன், குன்னக்குடி மஸ்தான், உமரு கதாப். இந்த 4 பேரில் யார் நபிகள் மீது திருப்புகழ் பாடியவர்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காசிம் புலவர். அடுத்த கொஸ்டின் போவோம். மந்திரமாவது நீரு என்ற பாடலை பாடியவர் யார்? சுந்தரர், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர். ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர். சண்முக கவசம் இயற்றியவர் யார்? சண்முக கவசத்தை இயற்றியது யார்? ஆப்ஷன் ஏ அருணகிரிநாதர், பி பாம்பன் சுவாமிகள், சி சிவபிரகாசர், டி தாயுமானவர். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சண்முக கவசத்தை இயற்றியவர் பாம்பன் சுவாமிகள். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இதே மாதிரி எந்த சப்ஜெக்டில் எம்சிக்யூஸ் வேணும்னாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த 10 கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.